ஐயோ ப்ரோ, ரோடு பிளாக் ப்ரோ. கிராமத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். எக்கச்சப்பா வந்து மாட்டிக்கிட்டோம். ப்ரோ படுத்துக்கிட்டுவான்னு கேட்குறாரு அவர். ஆன்றாரு. அங்கே பாருங்க, தலைகாணி எடுத்து கொடுக்குற தாத்தா அவருக்கு. அட்டா அட்டா அட்டா. பாசக்கார தாத்தா. நெக்ஸ்ட் மீட்டிங் யூ. சில நேரத்தில் எவனாலும் பைக் வந்துட்டு சல்லுன்னு ஸ்பீடாக வரும்போது பக்குன்னு இருக்குதுங்க. அப்படியே கையோட கேமரா பிடிச்சின்னு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஒருத்தன் வேற பார்த்து கேமராவை கேட்குறாங்க. ஏய் கேமராவை கூட, கேமரா கூடன்னு கேட்குறான். மிரட்டுற மாதிரி பேசுகிறானுங்க. மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? வா ப்ரோ. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். Hey y'all, come look at this. இந்த vlog எங்கே போகிறோன்னா, நம்ம வந்து பீகார்லேருந்து மத்திய பிரதேஷ் கவுலியாருக்கு போகிறோங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பீகார் ஸ்டேட்லேருந்து யூபி டச் பண்ணி யூபிலேருந்து அவுட் ஆகி மத்திய பிரதேஷ் ஸ்டேட் உள்ள போயிட்டு லோடு இறக்க போகிறோம். அங்கேருந்து நம்ம ஆக்ரா போய் கிழங்கேற்ற போகிறோங்க. இதுதான் நம்மளுடைய லோடுடைய ஷெட்யூல். நான் டியூட்டி ஜாயின் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட வண்டி ஆல்ட்டு. ஓனர் என்ன நினச்சாருன்னு தெரில. சரி ஓகேங்கப்பா, நீங்கள் மேலே போயிட்டு கிழங்கேற்றுறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கலாங்களா சொல்லி நானும் சொல்லிட்டேன். சரி ஓகேப்பா நீங்கள் போயிடுன்னு சொல்லிட்டாங்க. கவுலியாருக்கு லோடு ஏற்ற வந்திருக்கோங்க. என்ன லோடு ஏற்ற வந்திருக்கோன்னா, ரைஸ் மில்க்கு தாங்க வந்திருக்கோங்க. பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக ரைஸ் மில்லு. ரைஸ் மில்லில் வந்து வேஸ்ட் ஆகும்ல ரைஸு, வேஸ்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, அரிசி கூர்னன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து வேஸ்ட் ரைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த அரிசி எதுக்கு போகும்னா, மேபி எனக்கு தெரிஞ்சு கோழி தீவனத்துக்கு தாங்க போவோம். கோழி தீவனத்துக்கு போய் அது இன்னும் கொஞ்சம் நிறைய கோழி தீவனத்துக்கு தேவையான பொருட்களாக சேர்த்து அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் கோழி தீவனத்துக்காக அது ரெடி பண்ணுவாங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த மாதிரி புதுசாக போடக்கூடிய கண்ணெல்லாம் வந்து பார்க்கலாங்க. வாங்க, வண்டி ரிவர்ஸில் விட்டாச்சு. விட்ட கொஞ்ச நேரத்துலேயே கால் வண்டி ஏற்றிட்டானுங்க. இந்த மாதிரி படப்படம் லோடு ஏற்றி இறக்குனாங்கன்னா நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. செம்ம வீலுங்க. இங்கே எப்போடா இந்த ஸ்டேட்டை தாண்டி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமான சூடுங்க. धूप गुर्राए बॉडी ग्लूकोज चूसे उसे मजा गर्मी में சொல்ல முடியல, பார்த்தாலே தெரியும். பார்த்தா வரைக்கும் இந்த குடோன் வேறு ஷீட்டு குடோனா பயங்கரமாக அனல் அடிக்குது. வண்டியில் உட்காரவே முடியல. வரும்போது வண்டியில் சின்ன சின்ன ஸ்டேரிங் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. லைட்டாக ஸ்டேரிங் டைட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். இப்போ என்னன்னு தெரியல, ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து ஸ்டேரிங் ஆயில் வந்து லீக் ஆகுது. அதை வேறு என்னென்னு பார்க்கணும் போகிற வழியில். செம்ம டயர்டாக இருக்குதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாரி விளாக் பண்ணுறது பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆர்வமாகவும் இருக்குது. ஒரு வகையில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. சாவு சாவும்ல செத்த பையில நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. கண்டெய்னர் ஓடிட்டு திடீர்னு பாடி வண்டி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாட்டி எதையும் முட்டி மோதி பார்த்துடலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் முடிவோடு நான் வந்திருக்கிறேன். சரி வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மில்லுக்கு வெளியில் ஒரு ஆப்போசிட் ஒரு கடை இருக்குங்க, மல்லிகை கடை. அந்த மல்லிகை கடையில் ஒரு தாத்தா இருந்தார். நான் போயிட்டு அந்த கடையில் போய் பொருள் வாங்கும்போது என்னை கூப்பிட்டு பேசினார். மதராசி பேசினார், சூப்பராக பேசினார். எனக்கு உட்கார வச்சு நீ இங்கேயே உட்காரு, எவ்வளோ இருக்கு இங்கேயே உட்காந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி. அவர் ரிட்டையர் எக்ஸ் ஆர்மி மேனாமாங்க. அவர் நல்ல
எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 வயசுக்கு மேலே தான் இருக்கும், ரொம்ப வயசானவர் தான். சூப்பராக பேசுனார். நான் இப்போ இந்த இடத்துல அவருக்கு உண்மை காமிக்கிறேன். நான் மில்லுன்னு சொன்ன உடனே மைதா ஏற்றுவாங்க போல் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் இங்கே வந்தால் தான் தெரியுது வேஸ்ட் ரைஸ் ஏற்றுறாங்க. அவனுங்க சலுன்னு போட்டு ஏற்றிட்டு இருக்கானுங்க. சரி ரைட்டு, நம்ம போய் தாத்தாவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. நான் மைக்கேல் ப்ரோ எங்கன்னு தேடிட்டு இருந்தா இவர் பாருங்க வந்து நிலவுக்கு மாங்காய் மரத்து அடியில் உட்காந்து மாங்காய் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வெயிலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பீகார் வெயிலை பற்றி? சென்னையிலே இருந்துருக்கலாம் போல. சென்னையிலேவா? ரொம்ப மோசமாக தான் இருக்குல்ல. சென்னை வெயிலே பரவாயில்ல, இங்கே பயங்கர வெயிலாக இருக்குது. உண்மையாகவே செம்ம வெயிலுங்க. வெயில் நான் ஏன் திருப்பி வெயிலை பற்றி சொல்கிறேன்னா முடியல. இருக்கிறானா எப்படி இருக்கானே இங்கே இருந்துட்டு வந்து அங்கே பழகிட்டானு பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாடு வெயிலுக்கு. இங்கே பரவாயில்லன்னு பழகிட்டானுங்க அங்கே வந்து. அதுதான் அன்னைக்கு பிரச்சனை இல்லை அவனுங்க. சரி வாங்க கடைக்கு போகிறேன், நான் போய்ட்டு வரேன், தாத்தா பார்த்துட்டு வரேன். தாத்தாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் நான். தாத்தா நான் வந்து போய் கேமரா எடுத்துகிட்டு வரேன், நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கட்டுமான்னு கேட்டேன். நான் சொன்னது ஒரு புரிஞ்சுதான்னு தெரில. சரி ஓகே வான்னு சொன்னார். இதுதாங்க நம்ம லோடு ஏற்ற வந்த மில்லு. வண்டி உள்ளே நிற்கிது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வேமெண்ட் இருக்குது. சில மில்லில் வந்து சைடில் வேமெண்ட் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம அப்புறம் உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே வேமெண்ட் போட்டு தான் உள்ளே குடோனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ரைஸ் மில்லில், பரவாயில்ல. இடத்த வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. மில்லிலேருந்து அப்படியே எந்த பக்கம் திரும்பினா இந்த பாருங்கள் தாத்தாவுடைய கடை கேட்லேயே போட்டிருக்காரு பாருங்கள். எக்ஸ் ஆர்மி ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காரு, ஆனால் அது ஏன்னு தெரில. எக்ஸ் தாத்தா கனாக்கையா ஹாய் போலோ கேமரா என்ன தெரிகிறதுங்க? कैमरा भैया पूरा रिकॉर्डिंग करो. हाय बोलो. हाय बोलो. ஹலோ. ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. தாத்தா தாங்க நம்ம கிட்ட சூப்பராக பேசினாரு. இங்கேயே வந்து சேர்லேயே உட்காந்து சொல்கிறாரு நம்மள, இங்கேயே உட்காந்துக்கோ, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இருந்துக்கோ. சூப்பராக பேசுனீங்க. இதெல்லாம் சொல்லுங்க. बात करो. किससे बात करें? आर्मी your army life. आर्मी life some experience tell. आर्मी 1 2 3 சொன்னாருங்க அவரு. 1 2 3 4 சொல்லுங்க. 1 2 3 4 11 8 9 10 10 கொஞ்சம் குழப்பறாரு. ஓகே அச்சா. அவருக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்குமா? சாம்பார் பிடிக்குமா உங்களுக்கு? साम्बार பிடிக்குமா? तुम्हारा कितना बेटी बेटा कितना? एक बेटा 4 बेटी. एक बेटा 4 बेटी. तुम्हारा नाम क्या? मेरा नाम है राजेंद्र सिंह. तुम्हारा नाम राजेंद्र सिंह. एक्स आर्मी. பாத்தீங்களா தாத்தா அப்படி அவருடைய இது வர சொல்றாரு. ராஜேந்தர் சிங் எக்ஸ் ஆர்மி மேன். ஓ அச்சா அச்சா பரவாயில்ல. அவர் தாத்தா வந்து ரிட்டையர் ஆகிட்டா கூட ஒரு சும்மா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பொட்டி கடமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த பாருங்களேன் குட்டியோண்டு பொருள் தான் வச்சுருக்காரு. ஆனால் வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு பண்ணுறாரு. அவருக்கு டைம் பாஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளை வந்து கூப்பிட்டு இங்கே உட்காந்து பேசிட்டு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொன்னார். எனக்கும் விருப்பம் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க ரோடு ரொம்ப டிலே பண்ணுவானுங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வண்டி விட்டவொடனே மடமடன்னு நேற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன ப்ரோ அரை வண்டி ஏற்றிட்டானுங்க. பாருங்க ப்ரோ படுத்துக்கிட்டு வான்னு கேட்குறாரு அவர். ஆன்றாரு. அங்கே பாருங்க தலைகாணி எடுத்து போயிருக்க தாத்தா அவருக்கு. அட்டா 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 மே பாசக்கார தாத்தா. தேங்க்யூ, நைஸ் டு மீட்டிங் யூ. உண்மையாகவே இந்த மாதிரி நம்ம மொழி தெரியாத ஸ்டேட்டு ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் யாருன்னு தெரியாது, மைக்கேல் ப்ரோ யாருன்னு தெரியாது, அவருக்கு நாங்கள் யாருன்னு தெரியாது. பட் ஆனால் இருந்தாலும் எங்கள் கூட நல்ல ஒரு எப்படி சொல்கிறது சோஷியலாக பழகிறாருங்க என்கிட்ட அவர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்த உடனே அந்த கடையில் என்னை கூப்பிட்டு இங்கே உட்காரு இதை பண்ண அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு அவர் என்கிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி
ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. எனக்கு தெரிலங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பேச வரல. இந்த மாதிரி நிழலில் வந்து நிற்கும் போது காற்று அடிக்கும் போது எப்படி தூரமாக இருக்குது, வேற மாதிரிங்க, வேற மாதிரி. அப்பா ஐயோ சாமி அப்படி இருக்குது. எனக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு, வேர்வையில் அந்த காற்றடிக்கும் எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சில நேரத்தில் எவ்வளோ பைக் வந்துட்டு சல்லுன்னு ஸ்பீடாக வரும்போது பக்குன்னு இருக்குதுங்க, அப்படியே கையோட கேமரா பிடிச்சின்னு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஊர் ஆட்டோ இங்கெல்லாம் ஃபுல்லாக பேட்ரி ஆட்டோ தாங்க. விவசாயம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெல் தாங்க பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே விவசாயம் தாங்க. இடத்த சும்மா விட மாட்டாங்க, விவசாயம் பண்ணிடுறாங்க. ரைஸ் மில்லும் நிறையா தான் இருக்குது. நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறையா தான் இருக்குது. ஆனால் இவங்க கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த ஊர் கூட. ஆனால் இந்த ஊரை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து அதை சுத்தமாக வச்சுக்க மாட்டானுங்க. இப்போ தான் எனக்கு புரியுது. வடக்கன்ஸ் ஏன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப நாசம் பண்ணுறாங்கன்றத இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அவனுங்க இருக்க ஊர்லேயுமே சரி, அவனுங்க இருக்க இடத்தையுமே ரொம்ப சுத்தமாகவே வச்சுக்க மாட்டானுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, மோசமாக இருக்குது. அவ்வளோ ஒரு மோசமாக தான் வச்சுருக்கானுங்க அவங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஃப்யூச்சரில் கூட நம்ம தமிழ்நாடோ இல்லை கேரளாவோ கர்நாடகாவோ, அதாவது நம்ம வடக்கன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுற இடங்கள்லாம் வந்து ஃப்யூச்சரில் பீகார் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தப்பாக எதுவும் சொல்லலைங்க. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தாங்க இருக்கிறாங்க எல்லா ஊர்லேயுமே. அவங்க நீங்கள் எங்கே போனாலும் அவங்கள பார்க்கலாம். அந்த இடத்துலலாம் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் வேலை வந்து செய்கிறீங்க, ரைட்டு, ஓகே, இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கலாம். நாசம் பண்ணுறது ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த பீகார் ஸ்டேட்டில் ஆல்கஹால்லாம் கிடையாதுங்க. டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து இங்கே பேன். மற்றபடி பாக்கு அது இது எல்லாம் விற்கிறாங்க, இங்கே எல்லாம் விற்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே நோட் பண்ணுங்க. அதாவது நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி இங்கே பனை மரத்துலேருந்து கல் எடுக்கிறாங்கங்க. கல் எடுத்து ஃபுல்லாக விற்கிறாங்க. நான் காலைல ஒரு பெட்ரோல் பங்கில் வாசல் நிப்பாட்டியிருந்தோம். அங்கே தான் நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மில்லுக்கு. அப்போ பார்க்கும்போது பார்த்தா மோஸ்ட்லி நாங்கள் ஜியோ பங்கில் டீசல் அடிக்கிறனால அங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறனால எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அவுட் சைடில் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னடா இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க, வேறு வழி இல்லைங்க. இந்த தொழில் கொண்டோன்னா அப்படி தான் போய் ஆகணும். இப்போது எல்லோரும் யூஸ் பண்ணுற பாத்ரூம் யூஸ் பண்ணேன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிலாம் வரும். அதனால் நான் வந்து அவுட் சைடில் கொஞ்சம் மோஸ்ட்லி இருட்டாக இருக்கிற டைமில் போயிடுறது. அப்போ போகும்போது பார்க்கும்போது தான் அங்கே கல் விற்றுட்டு இருந்தாங்க, எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பேக் சைடில் பாருங்கள் பனை மரம் இருக்குதுங்க. இங்கே நிறைய பனை மரம் பார்க்கலாங்க. என்னவோ தெரில, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தாத்தா கிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி விளாகில் கூட அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பேன். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நான் போகிறப்ப என்கிட்ட என்ன பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு அனுபவங்களை சேகரிக்கிறோங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அனுபவத்தை சேகரிங்க, வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். கலெக்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் யுவர் லைஃப் வே. சரி, ஓகே, வாங்க. நேற்று நைட்டு செஞ்சதையே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ லோடு எத்தனோன்னா பாயை கட்டிட்டு நம்ம சிட்டா பறக்கிறோம். ஒரு 850 கிலோமீட்டர் தான் மத்திய பிரதேஷ் கவுலியார். அங்கே போய் இறக்குறோம். அங்கேருந்து எம்டி ஆக்ரா போகிறோம். ஆக்ரா போயிட்டு கிழங்கு ஏற்றிட்டு பெங்களூர் வரோம். ஓகேங்க, கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. இங்கே பார்த்தீங்களா, ப்ரோ கிட்ட தாத்தா நம்பர் வாங்கிட்டாரு. பையா மேரா எப்படி சொல்கிறது ப்ரோ, மேரா கால் करो तुम्हारा बात करो. हाँ नोट कर लिए. हाँ नोट करिए, बात करो, ठीक है. मेरा नाम अजीत कुमार. हाँ, तुम्हारा नाम माइकल. மைக்கேல். ஓகே, தமிழ்நாடு, சென்னை. இருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக எனக்கு உண்மையாக ப்ரோ. இங்கே வந்ததுக்கப்புறம் சூடு இல்லைன்றது விட எனக்கு அவர் பேசின விதமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு பயங்கர அவ்வளோதாங்க, நோட் பண்ணிட்டாருங்க தாத்தா. இன்னொரு விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி இப்போது நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து வயசானவங்க இருப்பாங்கள்ல. இப்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனிக்கே கூட போகிறீங்கன்னா அங்கே வயசான செக்யூரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்களேன், சூப்பராக பேசுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட தாங்க வாழ்க்கையோட அனுபவமே இருக்குது. அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் பேசி பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு அனுபவத்தை சொல்லுங்கள், எனக்கு இது மாதிரி எதனா ஒரு வாழ்க்கை யூஸ் ஆகட்டும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ விதமாக சொல்லுவாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துலேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க நம்மக்கிட்ட சூப்பராக பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி எங்கே போனாலுமே இந்த மாதிரி வயசானவங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, எப்படி சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது.
ஓகே, பேட்ரி வேறு சார்ஜ் சடன் ஆக போகுது கேமராவில், போயிட்டு அது சார்ஜ் போடுவோம். 2 hours later. Six hours later. மக்களே, ஃபைனலாக நாம் லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. ஐயோ, லோடு ஏற்றி பாய் கட்டுறதுக்குள்ளே சொதன்னு ஆகிட்டேன். வேர்வையிலேயே குளிச்சாச்சு. இப்போது அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதாக. பில்லுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது வண்டி. லோடு ஏற்றிட்டு நம்ம வண்டி ரெடியாக நிற்குது பயணத்துக்கு. அவ்வளோதான், தட்டுறோம் தூக்குறோம் போய்கிட்டே இருக்கிறோம். மத்திய பிரதேஷ் கவுலியார் போகிறோங்க நம்ம இப்போது. பேக்கில் பாருங்கள், அழகாக சன்செட் ஆகுது. சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே ரெட்டிஷ் ஆகிடும். அப்படியே அழகாக இருக்குது. சரி, ஓகேங்க, நம்ம போயிட்டு பில்லு வாங்கிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. மக்களே, நம்ம போய்கிட்டு இருக்க ரோடு பார்த்துங்களா, ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. லாரி, ஐயோ ப்ரோ, ரோடு பிளாக்கு ப்ரோ. கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், எக்குச்சப்பா வந்து மாட்டிக்கிட்டோம். போகலாம் ப்ரோ. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. ஒருத்தன் வேற பார்த்து கேமராவை கேட்குறாங்க. ஏய், கேமராவை கொடுன்னு கேட்குறான். மிரட்டுற மாதிரி பேசுகிறானுங்க. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இங்கெல்லாம் மேரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நம்ம ஊரில் ஒரு மேரேஜ்னா என்ன பண்ணுவோம், ஒரு மண்டபம் பிடிச்சி. பட் ஆனால் இவங்க எல்லாருமே அவங்க தோட்டத்திலே வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறாங்கங்க. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த ஊரை பாருங்களேன். இதில் ஒரு வண்டி தாங்க போக முடியும், லாரி மட்டும்தான் போக முடியும். போனால் வேறு எந்த வண்டி ஆப்போசிட்டில் வந்தால் போக முடியாது. எதனா வண்டி வந்துச்சுன்னா சுத்தம் முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டு லாரியே சுகராக தான் போகுது. இந்த ரோடு பார்த்தாலே நல்லாவே உங்களுக்கு தெரியும். நாங்கள் பாருங்க, எழுந்து ஒருத்தன் ஓடுறான். பாருங்க, வண்டி போச்சுன்னா ரொம்ப சுகராக தான் போகுது. ப்ரோ பொறுப்பு அன்னைக்கு வந்துட்டான் போயிட்டான். நம்மளை வேற மிரட்டுற மாதிரியே பேசுறானுங்க. தமிழ்நாடு காடி வாழா அப்படின்றானுங்க. எத்தனை ஃபங்க்ஷன் தெரியல, ஆனால் அங்கங்கே பந்தல் போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு. இதை பாருங்க, நான் வரும்போது பார்த்தேன், இந்த பந்தல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் கிளைமேட்டு. வாவ், ஃபுல்லாக விவசாயம் தாங்க பண்ணுறாங்க. இங்கேருந்து நமக்கு ஒரு 850 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குதுங்க கவுலியார். ரைட்டு, அப்படியே போகலாம். அப்படி போனாலுமே நாளைக்கு மதியம் போகிற மாதிரி போகுமா, நாளைக்கு சாயங்காலம் போகுமான்னு தெரியல, பார்க்கலாம். அங்கே போய் இறக்குறது பீர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படின்னு. A few minutes later. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ அந்த மாதிரி புதுசாக போட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் guys. லவ் யூ ஆல். பாய்.
சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.